Maya's Mom channel. எல்லாருக்கும் ஹாப்பி தீபாவளி. இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து எங்க வீட்ல எப்படி தீபாவளி செலிப்ரேட் பண்ணுன்றதெல்லாம் உங்களுக்கு கூட ஷேர் பண்ணிக்க போறேன். என்னால முடிஞ்ச அளவு கொஞ்சம் கவர் பண்ணிருக்கேன். என்ன? நான் முன்னாடி நாளே வடைக்கு இட்லிக்கெல்லாம் மாவு அரைச்சு வச்சுட்டேன். அப்ப அடுத்த நாள் காலையில எந்திரிக்கும் போது ஈஸியா இருக்கும்னு. நைட் ஒரு 11 o'clock ஆகுது. இப்போ வந்து குலாப் ஜாமுனும் பண்ணி வச்சுட்டேன். இந்த வாட்டி நான் எதுவும் அவ்வளோவா ஸ்வீட்ஸ் எல்லாம் எதுவும் பண்ணலை. பாப்பா இருந்ததுனால டைம் இல்லை, எதுவுமே ஸ்வீட்ஸ் எல்லாம் பண்ண முடியல. குலாப் ஜாமுன் மட்டும் பண்ணி வச்சுட்டேன். நல்லா இருக்குது. இந்த வாட்டி குண்டு குண்டா சூப்பராக வந்துச்சு. இதோட ரெசிபி லிங்க் வந்து உங்களுக்கு ஐ கார்ட்லேயும் கொடுக்குறேன், கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். போய் செக் பண்ணி பாருங்கள். இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இது போட்டிருக்கோம். எல்லாருக்கும் ஹாப்பி தீபாவளி. நாங்கள் இப்போ தான் எந்திரிச்சோம். நாங்கள் இல்லை, குட்டி பாப்பா இப்போ தான் எந்திரிச்சா. நான் எந்திரிச்சு குளிச்சுட்டு சமையல் வேலை. நகுல்லாம் குளிச்சு ட்ரெஸ் தான் அழகாக ட்ரெஸ் மாட்டி ரெடி ஆகிட்டான். இல்லவா? இந்த ட்ரெஸ் எங்க போவாங்கண்ணா? கொரோனா வைரஸ் இல்லடா, சரவணா ஸ்டோர். என்னம்மா? என்ன சவுண்டு? என்னது? டும் அடிக்கிறாங்களா? புப்பு அடிக்கிறாங்களா? எங்க அடிக்கிறாங்க புப்பு? எங்க? மேல அடிக்கிறாங்களா? டொம் அடிச்சிட்டாங்களா? தூங்கும்போது டொம் அடிச்சிட்டாங்களா? ஹாப்பி தீபாவளி சொல்லு. இங்க பாரு பாப்பா, இங்க பாரு. ஹாப்பி தீபாவளி சொல்லு. ஒருத்தன் போய் ஓடி ஒளிஞ்சிட்டு இருக்கான். நகுல், எங்க ஒளிஞ்சிருக்க? பாபா பஸ் கொடுங்க. சரி. பாப்பா கியூட்டா ரெடி ஆயாச்சு. இது கியூட் பேபிங்க. மட்டங்க பட்டுவீங்க. அம்மா சரி, அவ்வளவுதான். பட்டாசு போச்சு போச்சு போச்சு. டொம் வெடிக்கிற வரைக்கும் தான். டொம் வெடிக்கும் ஓடி வந்து படுத்துப்பா. அப்போ சரி, போட்டு 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 போச்சு போச்சு போச்சு. Very good. Ready ஆயிடுச்சு. சூப்பர். ஹாய், ஹாப்பி தீபாவளி சொல்லு. ஹாப்பி தீபாவளி, ஹாப்பி தீபாவளி. ஹாய் ஹாய். இது எந்த பேபி இது? ஐ வளையல் போட்டிருக்காளா? அதான் கிளாப் பண்ணி காட்டுறான். சரி, ஓகே. ரெடி ஆயாச்சா? போய் தாத்தாக்கெல்லாம் காட்டிட்டு வரலாம். பாப்பா ட்ரெஸ் எப்படி இருக்கு? பாப்பாக்கு ரொம்ப கிராண்டா போட்டா பிடிக்காது, அதனால தான் அவளுக்கு சிம்பிளா ட்ரெஸ் எடுத்தோம். ரொம்ப கிராண்டா போட்டா அழுதுட்டே இருப்பா. கொஞ்சம் இது வச்சதெல்லாம் போட்டா, கிராண்டா போட்டா அழுதுட்டே இருப்பா. ஹெவியா இருக்கும்ல, அதனால சிம்பிளா இந்த வாட்டி அழகா எடுத்தாச்சு. எல்லாமே இந்த மாதிரி காட்டன்ல ஃப்ராக் தான் எடுத்தேன்னா. பயந்தாங்க உட்கார்ந்துருக்கான். பயந்தாங்கோலி.
பயந்து அங்கே பக்கத்து வீட்டில் போய் உட்காந்துருக்கோம். சாப்பிட போகலான்னா எல்லோரும் பட்டாசு வெடிச்சிட்ருக்காங்க. இன்றைக்கி வந்து ரெசிபி மெனு வந்து குலாப் ஜாமுன், இடியாப்பம், சிக்கன் 65, அப்புறம் இட்லி, அப்புறம் வடை, சிக்கன் குருமா, அப்புறம் மட்டன் கிரேவி. இன்றைக்கி ரெசிபி மெனுலாம் இவ்வளோ தான். இன்றைக்கி நிறைய வேலை இருந்தது, இது பண்ணவே டைம் கரெக்டாக இருந்தது. இப்போ நாங்கள் எல்லோரும் வந்து சாப்பிட போகிறோம். இது பண்ண கூடாது. எடுக்கலாம்டா, வீடியோ எடு. அவன் நடந்து வர்றதுலாம் வீடியோ. ஏய் நஹுல், பாப்பா பா இரு, பாப்பா வா. டைம் ஒரு 6:30 ஆகுது. இப்பதான் நான் வேலை எல்லாம் முடிச்சிட்டு ரெடி ஆனேன். ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. அவங்க எல்லாம் வெளியே பட்டாசு வச்சிட்டு இருக்காங்க, வாங்க காட்டுறேன். எங்க அம்மாலாம் வந்துருந்தாங்க, அம்மா தம்பி எல்லாம். அம்மா முறுக்கு கொண்டு வந்துருந்தாங்க. எல்லாரும் படியில் உட்காந்து டீ எல்லாம் குடிச்சிட்டு ஜாலியாக பேசிட்டு இருந்தோம். என் தம்பிங்களும் வந்துருந்தாங்க. அது அவங்க நிற்கிறான்ல ப்ரௌன் கலர் ஷர்ட், அவன் என்னோட பெரிய தம்பி. ஒயிட் கலர் ஷர்ட் வந்து குட்டி தம்பி. குட்டி தம்பியில் கொஞ்சம் பெரிய தம்பி தான், காலேஜ் படிக்கிறான். இன்னொரு தம்பி எங்கள் 2 பேருக்கும், எங்கள் ஹஸ்பண்டோட தம்பி ஹரி. அவன் வந்து ஏர்ஃபோர்ஸில் ஒர்க் பண்ணுறான். இப்போ இங்கே இல்லை, டெல்லியில் இருக்கான். அவனை தான் எல்லாருமே ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணோம் இந்த வாட்டி. தோ நஹுல் இன்னும் பட்டாசு வெடிச்சிட்டு இருக்கான். அவன் பட்டாசு வெடிச்சாவே ஓடி போயிடுவான். என் தம்பி பிடிச்சி கொண்டு வந்து அவன்கிட்ட நிற்க வச்சான் பட்டாசுக்கிட்ட. ஆனால் அவன் ரொம்ப பயப்படுறான். ஆனால் கேட்டுகிட்டே இருப்பான், எப்போ பாரு பட்டாசு வெடிக்கலாம், வாங்க வாங்கன்னு கூப்பிட்டுட்டே இருப்பான். ஆனால் பட்டாசுனா பயம். இதோ எங்கள் ஹஸ்பண்ட் தான் எல்லாருக்கும் பட்டாசு வச்சு கொடுத்து வெடிக்க சொல்லி கொடுத்துட்ருக்காரு. அவர் அவ்வளோவா பட்டாசுலாம் வெடிக்க போய் நிற்க மாட்டார். எங்கள் ஹரி தம்பி தான் நிற்பான் பட்டாசெல்லாம் வெடிக்கிறதுக்கு. அவன் கூட தான் வெடிப்போம் எல்லாரும். நஹுல் பயந்து பயந்து அழுறான். நாங்கெல்லாம் உட்காந்து இங்கே வடை சாப்பிட்டுட்டு இருக்கோம். எல்லாரும் போகிறதும் வர்றதுமா பட்டாசுலாம் வெடிச்சுக்கிட்டு ஒரே நல்லா இருந்துச்சு. எங்கள் ஹஸ்பண்ட் அன்னைக்கு ஃபுல்லாகவே தீபாவளி அன்னைக்கு ஃபுல்லாகவே பட்டாசு தான் வெடிச்சிட்டு இருந்தாங்க. எப்பவுமே போய் வெடிங்க வெடிங்கன்னு சொன்னாலும் போக மாட்டாங்க. இந்த வாட்டி என்னமோ அதிசயமாக தான் இருந்துச்சு. நானே எங்கள் அம்மா எல்லோரும் எங்கள் மாமியார் எல்லோரும் உட்காந்து பார்த்துட்டு இருந்தோம். நஹுல் ஓடி ஓடி போய் அங்கே வீட்டில் இங்கே வீட்டிலலாம் பார்த்துட்டு இருக்கான். சரி ஓகே, நாங்கள் எல்லாம் பட்டாசு வெடிக்கிறதுக்காக மாடி கிளம்பிட்டு இருக்கோம், ரெடி ஆகிட்டோம். சரி வாங்க பார்க்கலாம். எல்லாம் ரெடியாகி மாடிக்கு வந்துட்டோம். நாங்கள் எப்பவுமே அப்படி தான், காலையிலேருந்து வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஈவினிங் காலையிலேருந்து அவங்க எல்லாருமே பட்டாசு வெடிப்பாங்க ரோட்டில் போய். சாயங்காலம் மட்டும்தான் எல்லாரும் சேர்ந்து மாடிக்கு வந்துடுவோம். மாடிக்கு வந்துட்டு இதோ அவங்க எல்லாரும் அங்கே உட்காந்துருப்பாங்க, லேடிஸ் அம்மா எல்லாரும். நான் நின்று வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். எங்கள் ஹஸ்பண்டு, பக்கத்து வீட்டில் குட்டி பாப்பா இருக்கா அவ, அப்புறம் நஹுல் எல்லோரும் என் தம்பிங்க எல்லோரும் பட்டாசு வெடிச்சிட்டு இருந்தாங்க. நான் நின்று வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். இது இப்போ தான் வீடியோ மாற்றி கொடுத்துட்டு நான் போகிறேன் பட்டாசு வெடிக்க, கூப்பிட்டுட்டே இருந்தாங்கன்னு. கொஞ்சம் இருட்டாக இருந்தது, புகையாக இருந்தது, சரியாக கவர் பண்ண முடியல வீடியோஸை.
ஃப்ளாஷ் போட்டதுக்கப்புறம் தான் கொஞ்சம் வெளிச்சமாக இருந்தது, கொஞ்சமாவது தெரிஞ்சுது. நான் இந்த வாட்டி ரொம்ப கிளியராலாம் வீடியோ எடுக்கணும்னு நினச்சேன், எடுக்க முடியல. கிடைச்ச வரைக்கும் எடுத்திருக்கேன். நான் இந்த வாட்டி வந்து ஃபஸ்ட் டைமாக வந்து விலாக் நானே எடுக்கிறேன். என் ஹஸ்பண்ட் வரவே இல்லை, அவர் பிஸியாக இருந்தது, பட்டாசு வச்சுட்டு பிஸியாக இருந்தார். ஸோ நான் தான் ஃபுல்லாக எடுத்தேன். நான் சொதப்பி கட் பண்ணி சரியாகவே எடுக்கல. ஏன்னா எனக்கு எடுக்க தெரியல, நான் ஃபஸ்ட் டைம் எடுக்கிறதுனால. ஏன்னா எப்பவுமே அவர் தான் எடுப்பார். இந்த வாட்டி நான் வேலையும் பார்த்துட்டு பாப்பாவையும் பார்த்துட்டு இதெல்லாம் இப்போ பட்டாசெல்லாம் வெடிச்சிட்டு வீடியோவும் எனக்கு எடுக்கும்போது இதாக இருந்தது. அதனால் கொஞ்சம் தான் எடுத்துருக்கேன். எல்லோரும் செம்மையாக என்ஜாய் பண்ணோம். எங்கள் ஹரியை தான் ரொம்ப மிஸ் பண்ணோம். அவ்வளோதாங்க, பட்டாசெல்லாம் வெடிச்சு முடிக்க போகிறோம். எல்லோரும் கீழே போக போகிறோம். அவ்வளோதான், இந்த தீபாவளி சூப்பராக முடியுது. நெக்ஸ்ட் vlogல உங்களை எல்லாம் மீட் பண்ணுறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம் ஷேர் பண்ணுங்கள். vlog எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி எனக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். பை.